நான் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள அதிகாரி, போலீஸ் அதிகாரி அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குது? பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது இல்லையா? வாய் பேச ஊமையா கிடையாது, எல்லாம் ஊமையம்மா இல்லை எம்ஆரா? எம்ஆர் இல்லை, பேச தெரியாது. ஆனால் பேச வேண்டிய இடத்துல அழகாக பேசுவீங்க, அப்படிதானே? கவனி, நீங்கள் எல்லாம் வந்து இப்போ படிக்க வரீங்க இல்லையா? நீங்கள் எல்லாம் டிவிலையும் சரி, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, நீங்கள் செல்லில் வர வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க? பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருதா இல்லையா? கவனி, வருதா இல்லையா? வருது இல்லையா? அப்போ வந்து பெண்களை வந்து ஏன் இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொடுமை நடக்குது, ஏன் இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ நிறைய வந்து போதைப் பொருள் வந்துருச்சு. போதைப் பொருள், ரெண்டாவது நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அடுத்து வந்து போதை ஊசி போட்டுக்கிறது, அப்புறம் ஒரு குரூப்பாக ஸ்டடி பண்ணுறன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஜூஸில் வந்து எதனா கொடுத்து மயக்கடை செய்து தப்பாக நடக்கிற வன்முறைகள்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது. இது 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் நிறைய தப்பு பண்ணிட்டு வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறாங்க. அதுவும் நாங்கள் கேள்விப்படுறோம். அதனால் மாணவிகளாக நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து 9வது 10வது 11வது 12வது வகுப்பு நீங்கள் படிக்கும் பொழுது என்னென்ன முறைகளை கடைபிடிக்கணும், இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறது என்னென்ன முறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய இந்த காவல்துறை அதிகாரிகள், அவங்களும் பெண்கள் தான், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 கேஸ் பிடிக்கிறவங்க, நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா? அதனால இதையெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காக சில நிறைய வழிமுறைகளை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய நம்பரும் கொடுப்பாங்க, நிறைய நம்பர் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அவசரத்துக்கு அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். வந்து எவ்வளவு வன்முறை நடந்தாலும் நடக்காம இருக்கிறதுக்கு நாம ஒழுக்கமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? நாம என்ன பண்ணணும்? ஒழுக்கமா இருக்கணும். அந்த திருக்குறள்ல ஒழுக்கத்தை பத்தி நல்லா சொல்லியிருக்கிறாங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த வன்முறை நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வந்திருக்கிற அவங்க எல்லாரும் கை தட்டி வரவேற்பல கை தட்டி பார்ப்போம். அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை யாரும் பேசவே கூடாது, நல்ல கிளியரா காதல கேட்டுக்கோ, புரிஞ்சிச்சா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேரு தேன்மொழி. நான் பண்ருட்டி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். நான் ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களும் பண்ருட்டி மகளிர் காவல் நிலையத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க பேரு பாக்கியலட்சுமி. இவங்க முதல்நிலை காவலராக பணிபுரிஞ்சுன்னு வராங்க என் கூட. இப்போ வந்து நாங்கள் போக்சோ என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களை உங்களோட படிக்கிற சக மாணவர்கள் ப்ளஸ் உங்க ஊர்ல உள்ள அதாவது மைனர் அதாவது உங்களோட எழுத்த விடா இருக்கலாம், பக்கத்து விடா இருக்கலாம், உங்கள்கிட்ட வந்து ஆசை வார்த்தை கூறி உங்களை வந்து ஏமாத்த பார்ப்பாங்க. நம்மலாம் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து தான் நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஊர்ல மற்றவங்க முன்னாடி தலைகுனிய வைக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது, சரியா? நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா படிக்கணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கப்புறம் உங்க வீட்லயே உங்களுக்கு நல்ல வரன்னு பார்த்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஆசையா கூப்பிடுறான், நிறைய உங்களை வந்து கவர் பண்றதுக்கு அவங்க நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அடிக்ட் ஆகக்கூடாது, நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வீடியோ கால் நிறைய நடக்குது. எங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நாள் நீங்க அதே மாதிரி வந்து சைல்டு மேரேஜ் இப்ப அதிகமா இருக்கு. 18 வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணாலே அது சைல்டு மேரேஜ் தான். உங்க வீட்டுல வந்து சப்போஸ் ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்க, மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க எடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, நாங்க படிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அப்புறமா நான் நீங்க சொல்ற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறேன்
அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து சொல்லுங்க பெரியவங்களுக்கு. உங்களை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னா உங்களுக்குன்னு சில ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 14417 இருக்கு, அதுக்கு கால் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்ல தயங்கினா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், வந்து உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 1098 இருக்கு, உமன்ஸ் ஹெல்ப்லைனு, அதுக்கும் கால் பண்ணலாம். நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குலாம் தெரியுமா நம்பர்லாம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பரு 14417மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாராவது மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இப்போ வந்து மெயினாக பார்க்கறதுன்னு பார்த்தா கஞ்சா தான். நிறைய பசங்க கஞ்சா கடிட்டாராங்க. கஞ்சா போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற கேப்பில், இல்லை வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர கேப்பில் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் எதையுமே அவங்கள்ட்ட போய் பணிஞ்சு பேசக்கூடாது. சரி, பேசவே கூடாது. நீங்கள் யார், ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க? என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நம்பர் நோட் பண்ணிங்க, ஸ்டேஷன் நம்பரு 94981. நோட் பண்ணிக்கிறீங்களா? பென் வச்சுருக்கீங்களா? ஸ்டேஷன் நம்பரும் வச்சுக்கோங்க, 94981000604. இந்த நம்பருக்கு எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு யாராவது ரிசீவ் பண்ண பார்க்குறாங்க, இல்லை வந்து வாலண்டியராக வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் சொல்ல தயங்கினாலும் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவோம். சரியா? உங்களுக்கு வந்து எந்த தயக்கமும் வேணாம். இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் போய் எப்படி சொல்கிறது, இவனுங்க வந்து இப்படி பேசுகிறானுங்களே என்ன இது, நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ வந்து நிறைய ஹெல்ப்லைன் இருக்குது, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? எந்த நேரத்தில் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட குறையை சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் இல்லை ஒரு 3வது வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ல யாராவது இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இது தப்பு, நீங்கள் சைல்டு மேரேஜ் பண்ணீங்கன்னா உடனே வந்து இப்போ கலெக்டரேட்டுக்கு போயிடும், சைல்டு வெல்ஃபேருக்கு போயிடும். சரியா? உடனே கேஸ் போடுவாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போகணும், மெடிக்கலுக்கு ஜிஹெச்க்கு வரணும், அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் சைல்டு மேரேஜ் வேண்டாம், 18 வயசுக்குள்ளே மேரேஜ் பண்ணாதீங்க. 18 வயசுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணால் உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால அவங்களுக்குலாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது 18 வயசுக்குள்ளே மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விவரத்தை எடுத்து சொல்லுங்கள். நிறைய பேர் தெரியாமல் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து கேஸுன்னு போடுறதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியா? உங்களுக்கு ரிலேட்டிவ் பக்கத்தில் யாராவது பண்ணாங்கன்னா எடுத்து சொல்லுங்கள். வேறு யாராவது கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு பசங்க வந்து உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அந்த பசங்களையும் எங்களுக்கு சொல்லுங்கம்மா. நீங்கள் தயங்காமல் வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து பாக்கியலட்சுமி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சரிப்பா, நீங்க வந்து எல்லாரும் படிச்சு ஒரு எய்ம் வச்சிருக்கணும். எப்படின்னா நான் படிச்சு எங்களை பார்த்து அப்படி மரியாதையா இருக்கா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஆசை வருதா மனசுல போலீஸ் ஆகும்? இப்ப நீங்க 17 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இருக்கு எல்லாம் இந்த எஜுகேஷன் சைடு நிறைய சைடு இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி வருவான் தான், பின்னாடி வருவான் தான், ஜாலியா இருக்கும். பீச்சுக்கு கூப்பிட்டு போவான், சுத்திட்டு தேட்டருக்கு போலாம், ஜாலியா தான் இருக்கும். அப்ப எல்லாம் ஜாலியா இருக்கும். டீனேஜ்ல எதுக்கு வச்சிருக்காங்க? பண்றது எது சரி தப்புன்னு தெரியாத வயசு. எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கும். சீரியலை பார்த்தா ஒரு கனவு காணுவீங்க, படத்தை பார்த்தா ஒரு கனவு காணுவீங்க. அதனால நீங்க எதுக்கும் மனசு இடம் கொடுக்காம அப்பா அம்மா மனசு வச்சுட்டு ஒழுங்கா படிச்சு எங்களை மாதிரி ஒரு வேலை, நல்ல வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாருங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா?